Hello students, welcome to Saran Max. நம்ம class 10 mathematicsல exercise 1.2 பார்க்கலாம். So 1.2 பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து பார்த்துடலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அப்படின்ற செட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செட்டு கொடுத்துருக்குறாங்க பாரு, ஏன்ற செட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 1 2 3 4 5, பின்ற செட்டு வந்து 0 2 4 6 8 9 அப்படின்னு ரெண்டு செட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு செட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஸில் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஏன்ற செட்டு, இந்த பின்ற செட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஜென்ரலாக ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ 1ன்றது எதோட பேர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 0வோட பேர் ஆகுது அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறேன். 2 வந்து 2வோட பேர் ஆகுது, 3 வந்து 4ஓட பேர் ஆகுது, 4 வந்து 6ஓட பேர் ஆகுது, 5 வந்து 8ஓட பேர் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஏன்ற செட்டு பின்ற செட்டோட 1ன்றது 0க்கு ரிலேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த செட்டில் ரைட் பண்ணும்போது டொமைன் என்ன, கோடொமைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ டொமைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செட்டை தான் வந்து நம்ம டொமைன் எடுத்துவோம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டு என்னன்னு கொடுத்துக்கிறாங்கன்னா ஏன்ற செட்டில் என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாமே எடுத்து டொமைனில் எழுதுக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன வருது பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ அப்போ 1 2 3 4 5 அப்படின்னு ரைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா கோடொமைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய செட்டு வந்து என்ன இருக்குன்னா பின்ற செட்டை தான் நம்ம கோடொமைன் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போ பி செட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிடணும். 0 2 4 6 8 9 ஒரு எலமெண்ட்ஸும் விடாமல் எல்லா எலமெண்ட்ஸும் ரைட் பண்ணிடணும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரேஞ்சுனா என்னென்னா இந்த ஏன்ற செட்லேருந்து பின்ற செட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரிலேஷன்ஸ், ஒரு ரேஞ்ச் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ரேஞ்ச் எடுக்கும்போது 1 வந்து 0வோட பேர் ஆகுது, 2 வந்து 2வோட, 3 வந்து 4, 4 வந்து 6, 5 வந்து 8ஓட பேர் ஆகுது. இப்போ இங்கே 9 வந்து ரிமைண்டர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த 9 மட்டும் ரைட் பண்ணவே கூடாது. ரேஞ்சுனா என்னென்னா இவங்கலேருந்து ரிலேஷன் போகும்போது பி செட்டில் இருக்கிறத மட்டும் எடுத்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரைட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், 0 2 4 6 8. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் போகாத இடத்துல இந்த 9 வந்து ரைட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பாருங்கள். லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 7 and b equal to 3, 0, -1, 7. Which of the followings are relations from a to b அப்படின்னு ஒரு கொஸ்டினாக கொடுத்துட்டுருக்குறாங்க. இது ரிலேஷனாக இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற ஏன்ற செட்டுக்கும் பின்ற செட்டுக்கும் ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஏ கிராஸ் பி அப்படின்றது ஒரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட்டோட பேர் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த எலமெண்ட்டை வந்து பேர் பண்ணி நம்ம ரைட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட்டோட பேர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த R1 வந்து ஏ கிராஸ் பிக்கு வந்து ரிலேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ R1 அப்படின்ற செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சப்செட்டாக இது ஒன்று எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா? 2, 1 and 7, 1. இப்போ இந்த 2, 1, 7, 1 இந்த செட்டில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ 2, 1 இருக்கா பாருங்கள். இதில் 2, 1 அப்படின்றது இல்லை. அதே மாதிரி 7, 1 இருக்கா பாருங்கள். 7, 1 வந்து இல்லை. இங்கே இருக்குது மேம் 2, -1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இல்லை, 2, 1 தான் இருக்கணும். ஸோ அப்போது இந்த R1 வந்து பார்த்திங்கன்னா எதில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏ கிராஸ் பியில் வந்து இல்லை. ஸோ அதனால் R1 does not belongs to A கிராஸ் B. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், R1 is not relation to A கிராஸ் B. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் செட் என்னன்னு கொடுத்துக்கிறாங்க பாருங்களா, R2 ஈக்குவல் டு -1, 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ -1, 1 இருக்கா பாருங்கள். இங்கே இருக்கான்னு பார்த்தோன்னா இல்லை. இங்கே 1, -1 தான் இருக்கணும். நம்மளுக்கு என்ன தேவை, -1, 1 தான் இருக்கணும். ஸோ அப்போது R2வும் வந்து பார்த்திங்கன்னா எதில் இல்லை பாருங்கள், R2வும் does not belongs to A கிராஸ் Bயில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போது R2 is not relation to A கிராஸ் B. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன சப்செட் இருக்குது பாருங்கள், R3. R3ல என்னென்ன எலமெண்ட் இருக்குங்க பாருங்கள், 2, -1, 7, 7, 1, 3. இப்போது இந்த பேரல்னால் நம்ம ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்.
இப்போ 2, -1 இருக்கா பாருங்கள். 2, -1 ஆமாம் இருக்குது. 2, -1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 7, 7 7, இருக்கா பாருங்கள். ஆமாம் எஸ் இருக்குது. 7, 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1, 3 இருக்கா பாருங்கள். 1, 3 எஸ் 1, 3யும் இருக்குது. அப்போது இதில் 3 பேருமே வந்து பார்த்தோன்னா A கிராஸ் Bயில் இருக்குது. அப்போது R3 வந்து எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா A கிராஸ் Bயில் இருக்குது. இதில் எல்லா பேருமே இருக்கணும். ஒரு பேர் இருந்தால் கூட ரிலேஷன்ஸ் வராது. அப்போது R3 இஸ் ரிலேஷன் டு A கிராஸ் B. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு R4 என்ன இருக்குது பாருங்கள். 7, -1 இருக்குது. 0, 3 3, 3 0, 7 இருக்குது. நம்ம செக் பண்ணிடலாமா. 7, -1 இருக்கான்னு பாருங்கள். 7, -1 7, -1 ஆமாம் இருக்குது. 0, 3 இருக்கா பாருங்கள். 0, 3 வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 0, 3 இருக்கா பாருங்கள். 0, 3 இல்லை. ஏன்னா இங்கே 3, 0 தான் இருக்குது. அடுத்தது 3, 3 இருக்கான்னு பார்த்தா எஸ் 3, 3 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 0, 7 இருக்கான்னா 0, 7 வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு எலமெண்ட்ஸ் இல்லைனாலும் நம்ம வந்து அது ரிலேஷன்ஸ் வந்து வராது. ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அப்போது நம்ம என்ன ரைட் பண்ணிடணும்னா R4 does not belongs to A கிராஸ் B. ஓகேங்களா. அப்போ லாஸ்ட்டாக என்ன ரைட் பண்ணிடணும் நம்ம. R4 is not relation to A கிராஸ் B. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சம் முடிச்சிச்சு. இது 2 மார்க் சம்ஸில் தான் ஏதாவது 2 சப்டிஷன் கேட்டு ரைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் ரைட் பண்ணால் கூட நம்மளுக்கு போதும். ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சம் பாருங்கள். லெட் A = 1, 2, 3, 4 up to etc. 45 and or be the relations defined as square of a number on A. Write or as a subset of A cross A. ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டுருக்குறாங்க. இப்போ ஏன்ற செட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க. ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் எ நம்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த நம்பருக்கு ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கணும் அந்த ரிலேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஆர் ஆஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ ரைட் பண்ணிடலாம். இப்போ ஏ கிராஸ் ஏல வந்து பார்த்தோன்னா ஏன்ற செட்டு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ 1, 2, 3, 4 up to etc. 45 கிராஸ். நெக்ஸ்ட்டு ஏன்ற செட்டும் அகைன் அதே தான் 1, 2, 3, 4 up to etc. 45. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிராஸ் ரைட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ கிராஸ் ரைட் பண்ணால் 1 வந்து இந்த 1ஓட பேர் ஆகும். இப்போ ஒரு எலமெண்ட் வந்து 1, அப்புறம் அகைன் 1 வந்து 2 அண்ட் அகைன் 1 வந்து 3 up to etc. 1 வந்து 45. நெக்ஸ்ட்டு எலமெண்ட் வந்து 2 எடுத்துக்கலாம். 2 வந்தால் 2, 1 அண்ட் 2, 2, 2, 3 up to etc. 2, 45. அடுத்த எலமெண்ட் அப்படியே போயினே இருக்குமா எக்ஸெட்ரா போயினே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குன்னா 45. அப்போ 45 இதோட பேர் பண்ணும்போது 45, 1 45, 2 அண்ட் 45, 3 up to etc. லாஸ்ட் நம்பர் 45, 45 வந்து பேர் ஆகிரும். அவங்க ஃபஸ்ட்டு ரைட் பண்ண சொன்னது ஏ கிராஸ் ஏ வந்து ரைட் பண்ணிட்டோம். அப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது அதுக்கு நம்ம டயக்ராம் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஏன்ற செட்டும் நெக்ஸ்ட்டு வந்து எதுக்கு பேர் ஆகுதுன்னா ஏன்ற செட்டுக்கே வந்து. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏன்றது வந்து 1, 2, 3, 4 up to etc. 45 வரைக்கும் ரைட் பண்ணுக்கிறேன். இப்போ ஏன்ற செட்டும் வந்து பார்த்தோன்னா 1, 2 up to 45 வரைக்கும் ரைட் பண்ணணும். நான் இப்போ ரேஞ்சுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஸ்கொயர் நம்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் நம்பர்லாம் எழுதியிருக்கிறேன் 1, 2, 4, 9, 16, 25, 36, 45. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் நம்பர் தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ 1ஓட ஸ்கொயர் என்ன வரும்னா 1. அப்போ 2ஓட ஸ்கொயர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 4. 3ஓட ஸ்கொயர் வந்து 9. 4ஓட ஸ்கொயர் வந்து 16. 5ஓட ஸ்கொயர் வந்து 25. 6ஓட ஸ்கொயர் வந்து 36. இப்போ 7ஓட ஸ்கொயர் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை எடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுத்துக்கிற நம்பர் வந்து 45 வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது 6 ஸ்கொயர் 36ஓட நம்ம நிறுத்திடணும். அண்ட் நம்மளை என்ன ரைட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து டொமைன். டொமைன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஏன்ற செட்டில் இருக்கிறது மொத்தமே டொமைன் வரும். ஸோ அப்போது ஏன்ற செட்டில் என்ன இருக்குது பாருங்கள் 1, 2, 3, 4 up to etc. 45. அப்படின்னா ரேஞ்சுனா வந்து எதோட ரிலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரை தான் நம்ம ரேஞ்சுன்னு எடுத்துப்போம். இப்போ பேர் ஆகிறதுல இதில் எது பேர் ஆகுதோ அது மட்டும் தான் ரைட் பண்ணிடணும். அப்போ அது ஸ்கொயர் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் நம்பரில் எடுத்து ரைட் பண்ணிட்டேன். 1,
4 9 16 25 அண்ட் 36 ஓகேங்களா. ஸோ நம்ம கொஸ்டின் நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ நம்ம ஆன்சரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவோம். இப்போ கொஸ்டினில் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கின்னு ரைட் பண்ணிங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.